இன்றைய நடப்பு நிகழ்வு நிகழ்ச்சி சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் காக்கி உலகக்கோப்பை இந்திய அணிக்கு ஒரு எட்டாக்கணியாக உள்ளது. அதாவது நடப்பு ஆண்டின் காக்கி உலகக்கோப்பை போட்டி பெல்ஜியத்தில் ஆடவிருக்கும் நெதர்லாந்தில் பெண்களுக்கும் நடைபெற இருக்கிறது. அதாவது 1971 நம்முடைய ஆடவருக்கான உலகக்கோப்பை போட்டியில் நமது இந்திய அணி வெண்கலமும், 1973 ஆண்டு அது வெள்ளியும், 1975 ஆண்டு தங்கமும் வென்றது. அத்தோடு இந்த 51 ஆண்டுகளாக நமக்கு காக்கி உலகக்கோப்பை என்பது எட்டாக்கணியாக உள்ளது. அதோடு நடப்பு ஆண்டு நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை நமக்கு பெரும் எதிர்பார்ப்புடன் நாம் அந்த கோப்பையை கைப்பற்றுவோமா என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியது தமிழ் தாய் வாழ்த்து. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் அதனுடைய தொடக்க பாடலாக தமிழ் தாய் வாழ்த்து இருக்க வேண்டும், அதில் எந்தவித சமரசமும் இல்லை என அவர்கள் தன்னுடைய உரையில் தெரிவித்துள்ளார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது பெண்களுக்கு மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் என பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அவங்களுடைய சலுகை இல்லை, அவங்களுடைய பிரதிநிதித்துவம் என்று தமிழக முதல்வர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தங்களது உரையில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதுக்கடுத்தாற்போல் அதாவது சுரங்க மசோதா என்ற ஒரு மசோதாவை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. அதன் பேரில் மாநிலங்கள் அந்த கனிமப் பொருளுக்கான கூடுதல் வரியை விதிப்பதை தவிர்ப்பதிலிருந்து நம்முடைய அந்த அதாவது இந்திய நாடு 2047க்குள் தன்னுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை எட்டும் என்ற நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்துள்ளதாக அந்த துறையின் தலைவர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். அந்த துறையின் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் கூறியுள்ளார்கள். அதுக்கடுத்தாற்போல் நமது மேகமலை, மேற்கு தொடர்ச்சியின் ஒரு அழகிய எழில் கொஞ்சம் மலைதான் மேகமலை. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு அதனுடைய பள்ளத்தாக்கில் மேகங்கள் படர்ந்து காணப்படுகின்றன. மேகங்கள் படர்ந்து காணப்படுவதால் மேகமலை என அழைக்கப்படுகிறது. இவற்றில் 2 முக்கியமான அணைகள் காணப்படுகிறது. ஒன்று மணலாறு அணை, இன்னொன்று இரவந்தாங்கல் அணை என்ற போன்ற அணைகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்களால் ஒரு முக்கியமான நூல் எழுதப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் இந்திய குடியரசின் வெற்றியும் எனது வாழ்க்கையும் எனது போராட்டமும் என்ற தலைப்பில் அவர் ஒரு நூலினை வெளியிட்டுள்ளார். அந்த நூலில் இளைஞர்கள் முனைப்புடனும் உத்வேகத்துடனும் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே நம் இந்தியா கூடிய விரைவில் வல்லரசாக முன்னேறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தன் சுய வெற்றிக்கும் நம் நாட்டின் வெற்றிக்கும் இளைஞர்களுடைய முனைப்பும் அவருடைய உழைப்பும் முக்கியம் என அவற்றில் குறிப்பிட்டுள்ளார். எந்த வழியும் குறுக்கு வழியை கையாளக்கூடாது என்றும் அவர் அதில் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் சிறப்பான திட்டங்கள் ஒன்று மக்களை தேடி மருத்துவம். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது மக்களுக்கு வீடுகள் தோறும் சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் முறைக்கு மக்கள் தேடி மருத்துவம் என்று கூறுகிறோம். அது தமிழ்நாட்டு அரசில் நடப்பில் அது உள்ளது. இவற்றிற்காக நாம் ஐநா சபையின் விருதை பெற்றுள்ளோம் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சாமிநாதன். நன்றி, வணக்கம்.